முக்கிய செய்திகள். மத்திய அரசின் நிதியின் மூலம் புதுச்சேரி காவல்துறைக்கு வழங்கியுள்ள தடய அறிவியல் ஆய்வகம் வாகனத்தை துணைநிலை ஆளுநர் மற்றும் முதலமைச்சர் ஒப்படைக்கும் நிகழ்ச்சி கடற்கரை சாலையில் நடைபெற்றது. இதில் புதுச்சேரி துணைநிலை ஆளுநர் கைலாசநாதன், முதலமைச்சர் ரங்கசாமி, உள்துறை அமைச்சர் நமச்சிவாயம் ஆகியோர் கலந்து கொண்டு வாகனத்தை காவல்துறைக்கு கொடி அசைத்து துவக்கி வைத்து ஒப்படைத்தனர். தொடர்ந்து துப்பறிவு நாய்களின் சாகசங்களை துணைநிலை ஆளுநர், முதலமைச்சர், உள்துறை அமைச்சர் பார்வையிட்டு பாராட்டினர். புதுச்சேரி மாநிலத்தை சேர்ந்த 19,175 மீனவ குடும்பங்களுக்கு ரூபாய் 8,000 வீதம் மீன்பிடி தடைக்கால நிவாரணமாக ரூபாய் 15.34 கோடியும், மணவெளி தொகுதியை சேர்ந்த 104 மீனவர்களுக்கு மாதாந்திர ஓய்வூதியம் வழங்கும் நிகழ்ச்சியை முதலமைச்சர் துவக்கி வைத்தார். புதுச்சேரி அரசு மீன்வளம் மற்றும் மீனவர் நலத்துறையின் மூலம் புதுவை மாநிலத்தை சேர்ந்த 19,175 மீனவ குடும்பங்களுக்கு ரூபாய் 8,000 வீதம் மீன்பிடி தடைக்கால நிவாரணமாக ரூபாய் 15.34 கோடியும், மணவெளி தொகுதியை சேர்ந்த 104 மீனவர்களுக்கு மாதாந்திர ஓய்வூதியம் வழங்குதல் மற்றும் சாலை விபத்தில் உயிரிழந்த மீனவர்களுக்கு மத்திய அரசின் குழு விபத்து காப்பீட்டு திட்டத்தின் கீழ் ரூபாய் 5 லட்சம் வழங்குதல் என முப்பெரும் விழா இன்று நல்லவாடு மீனவ கிராமத்தில் உள்ள சமுதாய நலக்கூடத்தில் நடைபெற்றது. இந்நிகழ்ச்சியில் சிறப்பு விருந்தினர்களாக முதல்வர் ரங்கசாமி, சபாநாயகர் செல்வம், துணை அமைச்சர் லட்சுமி நாராயணன் ஆகியோர் கலந்து கொண்டு நலத்திட்ட உதவிகளை வழங்கினர். நிகழ்ச்சியில் சட்டமன்ற உறுப்பினர் பாஸ்கர் என்ற தட்சிணாமூர்த்தி, செயலர் மணிகண்டன், துணை இயக்குனர் முகமது இஸ்மாயில், இணை இயக்குனர் தெய்வ சிகாமணி மற்றும் அனைத்து மீனவ கிராம பஞ்சாயத்தார்கள் மற்றும் பொதுமக்கள் திரளாக கலந்து கொண்டனர். புதுச்சேரியில் இரவு சுமார் 1 மணி நேரத்திற்கும் மேலாக காற்று மற்றும் இடியுடன் கூடிய மழை பெய்ததால் குளிர்ச்சியான சூழல் நிலவியது. மேலும் இடி தாக்கி தென்னை மரம் எரிந்தது. இதேபோல் நிழலுக்காக வைக்கப்பட்டிருந்த நிழல் பந்தலும் சரிந்தது. தென்கிழக்கு பகுதிகளில் ஒரு வளி மண்டல மேலடுக்கு சுழற்சி நிலவுவதால் தமிழகத்தில் ஒரு சில இடங்களிலும், புதுச்சேரி மற்றும் காரைக்கால் பகுதிகளில் இடி மின்னல் மற்றும் பலத்த காற்றுடன் கூடிய மழை பெய்யக்கூடும் என சென்னை வானிலை மையம் தெரிவித்திருந்தது. இந்த நிலையில் புதுச்சேரி கடற்கரை சாலை, உப்பளம், நெல்லித்தோப்பு, தேங்காய்த்திட்டு, ராஜ்பவன் உள்ளிட்ட அனைத்து நகர பகுதிகளிலும், அதேபோல திருக்கனூர், சோம்பட்டு, வில்லியனூர், கன்னியகோயில், காலாப்பட்டு, சேதராப்பட்டு உள்ளிட்ட அனைத்து கிராம பகுதிகளிலும் பலத்த காற்று, இடி மின்னலுடன் மழை பெய்தது. கடந்த சில நாட்களாக புதுச்சேரியில் கத்திரி வெயில் சுட்டெரிப்பதால் வெப்பத்தின் தாக்கம் அதிகரித்து கொண்டிருந்த நிலையில் இரவு சுமார் 1 மணி நேரத்திற்கும் மேலாக மழை பெய்ததன் காரணமாக புதுச்சேரி முழுவதும் குளிர்ச்சியான சூழல் நிலவியது. இதனிடையே இடி தாக்கி மாரியம்மன் நகரில் உள்ள தென்னை மரம் ஒன்று தீப்பற்றி எரிந்தது. மேலும் மழையின் காரணமாக அரசு சார்பில் சிக்னல்களில் அமைக்கப்பட்டிருந்த நிழல் பந்தல்களும் சேதமாகி கீழே விழுந்தன. புதுச்சேரி சுற்றுலாத்துறை சார்பில் வணிக திருவிழா பரிசளிப்பு விழாவில் முதலமைச்சர் ரங்கசாமி கலந்து கொண்டு வாடிக்கையாளர்களுக்கு பரிசுகளை வழங்கினார். வணிக திருவிழா புதுச்சேரி, காரைக்கால், மாஹே, ஏனம் ஆகிய பிராந்தியங்களில் நடந்தது. இதில் புதுச்சேரியில் 230 வணிக நிறுவனங்களும், காரைக்காலில் 159 வணிக நிறுவனங்களும், மாஹேயில் 35 வணிக நிறுவனங்களும், ஏனாமில் 55 வணிக நிறுவனங்களும், மொத்தம் 479 வணிக நிறுவனங்கள் இந்த விழாவில் பங்கு பெற்று 34 லட்சம் பரிசு கூப்பன்களை வாடிக்கையாளர்களுக்கு வாங்கிய பொருட்களின் மதிப்புக்கேற்ப இலவசமாக விநியோகம் செய்யப்பட்டது. கம்பன் கலையரங்கத்தில் நடைபெற்ற குலுக்கல் முடிவில் முதல் பரிசாக 34 மாருதி கார்களும், 2ஆம் பரிசாக 68 ஹீரோ ஸ்கூட்டர்களும், 3ஆம் பரிசாக 340 கிரைண்டர்களும், 4ஆம் பரிசாக 340 மிக்சிகளும், 5ஆம் பரிசாக 3400 எலக்ட்ரிக் கேட்டில்களும், 6ஆம் பரிசாக 34,000 எவர் சில்வர் டோப் செட்டுகளும், 7ஆம் பரிசாக 3400 மில்க் குக்கர்களும், மொத்தம் 72,142 பரிசுகள் அறிவிக்கப்பட்டன. இதற்கான பரிசளிப்பு விழா புதுச்சேரி கடற்கரை சாலை காந்தி திடலில் நேற்று நடந்தது. விழாவிற்கு முதல்வர் ரங்கசாமி கலந்து கொண்டு வாடிக்கையாளர்களுக்கு பரிசுகளை வழங்கினார். நிகழ்ச்சியில் அமைச்சர்கள் லட்சுமி நாராயணன், திருமுருகன், சிவசங்கரன் எம்எல்ஏ, சுற்றுலாத்துறை இயக்குனர் முரளிதரன் ஆகியோர் கலந்து கொண்டனர்.
SMV பள்ளியில் கோடைக்கால பயிற்சி நிறைவு நாள் நிகழ்ச்சி. புதுச்சேரி மதகடைப்பட்டில் உள்ள ஸ்ரீ மணக்குள விநாயகர் கல்வி அறக்கட்டளையின் ஓர் அங்கமான SMV பள்ளியில் கோடைக்கால பயிற்சி வகுப்புகள் நிறைவு நாள் நிகழ்ச்சி நடைபெற்றது. பல்வேறு பள்ளி மாணவர்களை ஒருங்கிணைத்து மாணவர்களின் பன்முக திறமையை வளர்க்கும் நோக்கில் SMV பள்ளியில் கோடைக்கால பயிற்சி வகுப்புகள் மே மாதம் 5ஆம் தேதியன்று தொடங்கியது. 10 நாட்கள் தொடர்ந்து நடைபெற்ற பயிற்சி வகுப்புகள் மே மாதம் 16ஆம் தேதியுடன் இனிதே நிறைவு பெற்றது. இதில் வேளாண்மை மற்றும் தோட்டக்கலை பயிற்சி, யோகா, அறிவியல், தொழில்நுட்பம், பொறியியல் மற்றும் கணிதம், கட்டிடக்கலை பயிற்சி, AI தொழில்நுட்பம், ட்ரோன் செயல் விளக்க பயிற்சி, கூடைப்பந்து பயிற்சி, சுடுமண் சிற்ப கைவினைப் பொருட்கள் உருவாக்குதல் பயிற்சி போன்ற பல்வேறு விதமான பயிற்சிகள் மாணவர்களுக்கு திறம்பட பயிற்றுவிக்கப்பட்டன. இதில் மாணவர்கள் அனைவரும் மிகுந்த ஆர்வமுடன் பயிற்சியை மேற்கொண்டனர். இப்பயிற்சிகள் அனைத்தும் தங்களுக்கு மிகவும் பயனுள்ளதாக அமைந்தது என்று மாணவர்கள் பெருமிதத்துடன் கூறினர். பயிற்சியில் மாணவர்கள் உருவாக்கிய கட்டிடக்கலை வரைபட மாதிரி மற்றும் சுடுமண் சிற்ப மண்பாண்ட படைப்புகள் அனைத்தும் காட்சிப்படுத்தப்பட்டிருந்தது. பயிற்சியில் பங்கு கொண்ட மாணவர்களுக்கு பள்ளியின் இணை செயலர் ஆர்க்கிடெக்ட் திரு வேலாயுதம் மற்றும் பள்ளியின் முதல்வர் முனைவர் அனிதா சாந்தகுமார் அவர்களும் இணைந்து கோடைக்கால பயிற்சி சான்றிதழ்களை வழங்கி சிறப்பித்தனர். நிகழ்ச்சிக்கான ஏற்பாடுகளை முதல்வர் மற்றும் துணை முதல்வர், நிர்வாக அலுவலர், ஆசிரியர்கள், அலுவலக ஊழியர்கள் ஆகியோர் செய்திருந்தனர். புதுச்சேரி வேல்ராம்பட்டில் உள்ள சாரதா கங்காதரன் கல்லூரியில் 24ஆம் ஆண்டு விழா வெகு சிறப்பாக கொண்டாடப்பட்டது. விழாவில் கல்லூரியின் தலைவர் திரு G. சுவாமிநாதன் அவர்கள் தலைமை வகித்தார். துணைத் தலைவர் முனைவர் சு. பழனிராஜா அவர்கள் பாராட்டுரை வழங்கினார். கல்லூரியின் முதல்வர் முனைவர் S. பாபு அவர்கள் 2024-25ஆம் கல்வி ஆண்டிற்கான ஆண்டு அறிக்கையை அவையர் முன் சமர்ப்பித்தார். இவ்விழாவின் முக்கிய அம்சமாக புதுவையின் தலைமை நீதிபதி திரு D.V. ஆனந்த் அவர்கள் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டு சிறப்புரையாற்றினார். அவர் தனது உரையில் மாணவ மாணவிகள் சமுதாயத்தில் மருத்துவராகவோ, வக்கீலாகவோ, காவல்துறை அதிகாரியாகவோ ஆகலாம். ஆனால் இவர்களிடம் செல்லும் நோயாளியாகவோ, குற்றவாளியாகவோ ஆகிவிடக்கூடாது என்பதை வலியுறுத்தினார். மேலும் சாரதா கங்காதரன் கல்லூரியை துவங்குவதற்கு உறுதுணையாக இருந்த ஆடிட்டர் திரு வைத்தியநாதன் ஐயா அவர்களும், கல்லூரியின் ஆலோசகருமான பேராசிரியருமான திரு மோகன்தாஸ் அவர்களும் மற்றும் வழக்கறிஞரான பேராசிரியர் திரு மோகன் அவர்களும் இவ்விழாவில் கலந்து கொண்டு சிறப்பித்தனர். இவ்விழாவில் பெற்றோர் ஆசிரியர் சங்கத்தின் உறுப்பினர்களாக பெற்றோர்களும் கலந்து கொண்டனர். தேசிய கல்வி தினம், தேசிய அறிவியல் தினம், அகில உலக மகளிர் தினம் மற்றும் கல்லூரியில் நடத்தப்பட்ட பல்வேறு போட்டிகள், கலை நிகழ்ச்சிகள் ஆகியவற்றில் கலந்து கொண்டு வெற்றி பெற்ற மாணவ மாணவிகளுக்கு பரிசுகளும் சான்றிதழ்களும் வழங்கப்பட்டன. 2024-25ஆம் கல்வியாண்டில் கல்வி உட்பட்ட பல்வேறு துறைகளில் தன் திறமையை வெளிப்படுத்திய கணினி அறிவியல் 3ஆம் ஆண்டு மாணவர் யுவராஜ் ஓவரால் சாம்பியன் பட்டத்தை வென்றார். இவரை தொடர்ந்து முதுகலை கணினி துறையை சார்ந்த ரவீனா, முதுகலை கணிதத் துறையைச் சேர்ந்த T. சுபாஷினி ஆகியோருக்கும் கல்லூரி அளவில் கல்வியில் முதலிடம் பெற்றதற்கான சான்றிதழ்களும் கோப்பைகளும் வழங்கப்பட்டன. அனைத்து துறைகளிலும் கல்வியில் முதலிடம் பெற்ற மாணவ மாணவிகளுக்கு பரிசுகள் வழங்கப்பட்டன. இளங்கலை மேலாண்மை துறையை சார்ந்த P. ஆகாஷ் விளையாட்டில் ஓவரால் சாம்பியன் பட்டத்தை வென்றார்.
கடலூர் அடுத்த செல்லாங்குப்பம் அருகே கங்கை அறக்கட்டளை 12ஆம் ஆண்டு துவக்க விழா முன்னிட்டு ஏழை எளிய மக்களுக்கு 100 நபர்களுக்கு 1 மூட்டை அரிசி மற்றும் 50 மாணவர்களுக்கு பேனா நோட்டு வழங்கப்பட்டது. கங்கை அறக்கட்டளை 12ஆம் ஆண்டு துவக்க விழாவில் ஐயம்மாள் நிர்வாக இயக்குனர் தலைமை தாங்கினார். ஃபவுண்டர் வீரசேகர் முன்னிலை வகித்தார். இவ்விழாவில் 100க்கும் மேற்பட்ட ஏழை எளிய மக்களுக்கு 1 மூட்டை அரிசி மற்றும் 50 மாணவர்களுக்கு பேனா நோட்டு வழங்கினார். அப்போது நிர்வாக இயக்குனர் பேசியதாவது: எங்கள் அறக்கட்டளையின் எதிர்கால திட்டம் முதியோர் இல்லம், குழந்தைகள் காப்பகம், பல் மருத்துவமனை, 18 கிராமங்களை தேர்வு செய்து சோலார் லைட் அமைத்து கொடுத்தல், 50 கிராமங்களுக்கு இலவசமாக வீடு கட்டி கொடுத்தல், தையல் பயிற்சி, அழகு நிலைய பயிற்சி, மெழுகுவத்தி, ஆலா பினாயில் இது போன்ற எண்ணற்ற இலவசமாக சேவை செய்ய தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டது. விழாவில் மாமன்ற உறுப்பினர் சரத், சங்கரதாஸ் லக்ஷ்மி, பழனி தொழிலதிபர் புதுச்சேரி, அன்பு நல வாரிய சங்கம் கடலூர், அசோக்குமார் வழக்கறிஞர் மற்றும் கங்கை அறக்கட்டளையின் நிர்வாகிகள், பவுண்டர் வீரசேகர், களப்பணியாளர் ரமேஷ், வெங்கட், விஜயலட்சுமி ஆகியோர் கலந்து கொண்டனர். இத்துடன் செய்திகள் நிறைவடைகின்றது. நன்றி, வணக்கம்.